கடகராசி, பூச நட்சத்திரம், விருச்சிக லக்னம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து சுக்கிர தசை நடக்கல. ஸோ ஆனா கேது தசை நடக்குது. இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப கேது தசையை நடத்துறாரு அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு சுக்கிரனோட அளவுக்கு வந்து இந்த கேது வந்து உங்களுக்கு செயல்பட மாட்டார். கேது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஜனன ஜாதகத்துல கேது எப்படி இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து தான் இந்த கேது தசை வந்து உங்களுக்கு சாலிடா வேலை செய்ய போதா வேலை செய்யலான்றதை நம்ம தீர்மானிக்க முடியும். அப்போ உங்களோட லக்கணத்துக்கு கேது 3, 6, 11ல நிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு சுபராகவே செயல்படுவார். இந்த கேது தசை உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு மனநிலை, ஸோ நல்ல ஒரு தைரியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவார். ஸோ அதே மாதிரி வந்து உங்களை அட்வான்ஸா சிந்தித்து செயல்படக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு ஏற்படுத்தார். அதே வந்து இந்த கேது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஜனன ஜாதக லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து அகேன்ஸ்டான இடத்துலயோ இல்லை நீசம் பெற்றோ இருந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மன பதட்டத்தை கொண்டு வந்துருவாரு, மன பயத்தை கொண்டு வந்துருவாரு. ஸோ தேவையில்லாத ஒரு குழப்பம், ஸோ தேவையில்லாத வந்து மாய பிம்பங்களை ஏற்படுத்துறது, ஸோ அது போக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஸோ அது போக வந்து நமக்கு வந்து இந்த நரம்பு இழுக்கிறது, பக்கவாதம் வர்றது, ஸோ ஸ்ட்ரோக் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. கேது வந்து நமக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஃபினான்சியலா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தே இருக்கும். அப்ப கேது திசையில வந்து உங்களுக்கு வந்து 9 புத்திகள் நடக்கும். அப்ப கேது ஃபர்ஸ்ட் திசையை ஸ்டார்ட் பண்ணும்போது கேது புத்தி உங்களுக்கு முதல் நடக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர புத்தி நடக்கும், மூணாவது வந்து சூரிய புத்தி, நாலாவது சந்திர புத்தி, அஞ்சாவது வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் புத்தி, ஆறாவது வந்து உங்களுக்கு ராகு, ஏழாவது வந்து உங்களுக்கு வந்து குரு, எட்டாவது வந்து சனி, ஒன்பதாவது வந்து புதன். ஸோ இந்த மாதிரி வந்து புத்திகள்ல இவர் டிராவல் ஆவாரு. இதுல வந்து உங்களுக்கு இயற்கை சுபர்களான ஸோ உங்களுக்கு வந்து குரு புத்தி நடத்தும் போது, சுக்கிரன் புத்தி நடத்தும் போது, அது போக வந்து உங்களுக்கு வந்து சந்திரன், அது போக குரு, புதன், இந்த மாதிரி இவங்க புத்தி நடத்தும் போது வந்து உங்களுக்கு நல்லவிதமா இருக்கும். ஸோ மற்ற காலகட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவா இருக்கும். நம்ம என்னமோ முள்ளு மேல நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து விட்டுறாரு. ஸோ அதுதான் ஒரு வருத்தம். ஸோ அப்ப இது வந்து ஒரு மன ரீதியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஸோ இதை மட்டும் நீங்க பேலன்ஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னா இதான் நம்ம வந்து ஒரு டஃப்பான காலகட்டத்துல இருந்து ரிலீவர் ஆனோன்னு உங்களுக்கு வந்து சுக்கிர தசை காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்ப சுக்கிரன் அங்கிட்டு ஒரு 20 வருஷம் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு பலன் போயிட்டு இருக்கும். ஏன்னா ராசிக்கு ஆல்ரெடி வந்து சனியோட தாக்கம், அதுபோல் ராகு கேதோட தாக்கம், இதுல கேதுவும் திசை நடத்தும் போது வந்து நமக்கு வந்து ஏதோ நம்ம வந்து ஒரு இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருவாரு, மன ரீதியா பதட்டத்தை கொடுத்துருவாரு. இது வந்து உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு பலன்கள் மாறும். ராசிக்கு சனி பயிற்சி, அது போக வந்து ராகு கேது பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிலைமை டோட்டலாவே மாறும். ஸோ இதை நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பரிகாரம் அப்படின் போது வந்து நீங்க வந்து ஸோ நவகிரகங்களில் உள்ள கேது பவனுக்கு ஒரு விளக்கு போட்டு நவகிரகத்தை ஒரு டைம் சுத்திட்டு அப்படியே விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டு உங்க பேரு ராசினர் சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ரிலீவர் இருக்கும். ஸோ அதில் மாசத்துல ஒரு நாள் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண இப்ப இருக்க மனநிலை, இப்ப இருக்க உடல் நிலையில உங்களுக்கு டோட்டலாவே மாற்றம் இருக்கும். ஸோ பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றது நான் நம்பப்படுகிறேன். ஸோ இது வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த கேது தசையில இருக்கிறீங்கன்னா இந்த இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா?